நான் முதல்ல எனக்கு வந்து இது வந்து ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ ஐயூசிஎன்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இது ஒரு தடவை ஒரு தண்ணீல வளர ஆரம்பிச்சதுன்னா, அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ இதனால நம்ம கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் சரி, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குமே சரி, இதனால பெரிய செலவு தான். ஏன்னா ஓகே. எவ்ரி டைம் அது வளரும்போது அதை அவங்க அகற்றணும் தண்ணியிலேருந்து. எடுத்து அது ஃபுல்லாக குப்பைக்கு தான் போகுது. இதுக்கு இன்னும் யூஸ் ஒன்றும் ப்ராப்பராக அவங்க கண்டுபிடிக்கல. ஸோ அப்போ தான் எனக்கு இதை வச்சு நம்ம ஏன் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது இதை, லைக் இதை வந்து குப்பையில் போடுறதுக்கு பதிலாக பொருட்களாக ஏன் செய்யக்கூடாதுன்னு இது பண்ணும்போது தான் நார்த் இந்தியாவில் வந்து இதை வச்சு பேப்பர் செய்கிறாங்க. பட் என்னென்னா அதில் வந்து ஸ்ட்ரென்த் பெருசாக இல்லை. லைக் அவங்க அதை வெறுன்னு அரைச்சு அதை வந்து பேப்பராக செய்கிறாங்க. க்ரீட்டிங் கார்ட்ஸு, கேலண்டர்ஸ் இதுக்கெல்லாம். பட் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காகவே இல்லை அந்த பேப்பர். ஸோ அப்புறம் தான் எனக்கு இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படி பேப்பர் செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் பேப்பர் செய்யணும் இதை வச்சு. இதை ரா மெட்டீரியலாக வச்சு இண்டஸ்ட்ரியில் எப்படி செய்கிறாங்களோ அதே மெத்தடு நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் அதை பற்றி படிக்க ஆரம்பிச்சு 2024 எனக்கு இன்டர்நேஷ்னல் சஸ்டைனபிலிட்டி அகாடமின்னு சொல்லி ஒரு ஜெர்மன் ஃபெலோஷிப் கிடைச்சிது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.